கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 10வது மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தையோடு உங்களை உங்கள் வீடுகளில் சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 9 மாதங்களும் நம்மை நடத்தின ஆண்டவர் இந்த 10வது மாதத்திலையும் நம்மை நடத்துவதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க எல்லாரும் நலமாய் இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் நம்புகிறேன். இந்த 10வது மாதமும் 1ஆம் தேதியில ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காய் நான் என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கும்படி என் உள்ளத்தில் ஏவினார். அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அதுல இருந்து ஒரு வார்த்தையை எடுத்து உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன். வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன் என்று உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த 10வது மாதம் 1ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அன்பு சகோதரனே, கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்தரத்துல இந்த 10வது மாதம் உனக்கு வழி பிறக்க போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த 9 மாதமும் ஆண்டவரே, எனக்கு எந்த வழியும் பிறக்கலையே, எந்த பாதையும் தெரியலையே, எதுவுமே நடக்காதது போல இருக்கிறது என்று ஒருவேளை டிவி பெட்டிக்கு முன்பாக, ஒருவேளை தொலைபேசிக்கு முன்பதாக நீ இருந்து கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரத்துல உனக்கு வழியை நான் திறக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். பிரதர், எந்த வழியுமே எனக்கு தெரியல பிரதர். எந்த வழியில போனா நான் நல்லா இருக்கும்னு தெரியல, எல்லா வழிகளும் எனக்கு அடைபட்டது போல இருக்கிறது என்று கண்ணீரோட இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருந்தனா ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரத்துல நான் வழியை உனக்கு திறக்க போகிறேன். ஷபரபலபா. நான் சிலரை என் ஆவியிலே பார்க்கிறேன். பிரதர், இந்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு வழி பிறக்குமா, அந்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு வழி பிறக்குமான்னு எதிர்பார்த்து ஒரு வழியும் உனக்கு பிறக்கலையே என்று இந்த 10வது மாதம் 1ஆம் தேதி நீ பார்த்து கொண்டிருப்பனா ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரத்துல உனக்கு நான் வழியை உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்திலையும் ஆண்டவர் எப்படியெல்லாம் சிலருக்கு வழிகளை திறந்தார் என்று ஒரு 3 விதமான காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்கலாம் என்று ஆவியிலே நிர்ணயித்திருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். சமரியா தேசத்துல 3 வருஷமும் 6 மாதமும் பயங்கரமான பஞ்சங்கள் இருந்தது. மழை பெய்யாததுனாலே பயங்கரமான வறுமைகள் காணப்பட்டது, பயங்கரமான தரித்திரங்கள் காணப்பட்டது. அந்த நேரத்துல எலியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை நான் காகங்களை கொண்டு காகங்களுக்கு கட்டளையிடுவேன் உன்னை போஷிப்பதற்காகன்னு. காலையிலையும் மாலையிலையும் அப்பத்தையும் இறைச்சியையும் அந்த வனாந்தர பாதையில தேவன் அவர்களுக்கு கொடுத்து எலியாவை வழி நடத்தினார். இன்னைக்கும் எனக்கு நிறைய பஞ்சமா இருக்குது பிரதர், எனக்கு நிறைய
கடன் பிரச்சனையா இருக்குது, வாங்குற சம்பளம் பத்த மாட்டுக்கு, கடன் மேல கடன் நான் வாங்கி கொண்டே இருக்கிறேன் பிரதர், எனக்கு ஒரு முன்னேற்றம் வராதா, எனக்கு ஒரு நன்மை வராதா பிரதர், இந்த பஞ்சத்திலேயே இந்த வனாந்தரத்திலேயே நான் கடந்து அப்பா அழுகிறேனேன்னு சொல்லி கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த மாதம் அறியப்படாத இடத்திலிருந்து நன்மைகள் வரப்போகிறது. கண்டிப்பா எலியாவுக்கு தெரியும், இந்த வனாந்தர பாதையில தேவன் என்ன நடத்துவார்னு அவருக்கு தெரியும். ஆனா காகங்கள் தான் அவருக்கு கொண்டு சாப்பாடை கொடுக்கும்னு ஒண்ணுமே தெரியல. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சோறு ஊட்டும் போது என்ன சொல்லுவோம் தெரியுமா? காக்கா வடைய தூக்கிட்டு போயிருச்சு, அந்த காக்கா வந்து சாப்பாடை தூக்கிட்டு போயிருச்சுன்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு கதையை மாத்துங்க. எந்த காக்கா நம்மிடத்திலிருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டோ அதே காக்காவை வைத்துதான் கர்த்தர் எலியாவை போஷித்தார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்ககிட்ட இருந்து நிறைய காரியத்தை பிடுங்கி கொண்டு இருக்கலாம் சில சத்துருக்கள். ஆனால் யாரு பிடுங்கினார்களோ அவர்களையே கொடுக்கும்படி தேவன் நடத்தும் போது நடக்கும். ஆனா என்ன, நம்ம காக்காவுக்கு பின்னாடி போகாம காக்காவை வர வச்ச கர்த்தருக்கு பின்னாடி போனா வனாந்தரத்துல வழி உங்களுக்கு உண்டாகும். எனக்கு ஒரு நன்மை பிறக்காதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் மாறாதா என்று அழுது கொண்டு மன குழப்பத்துல டிப்ரெஷன்ல இருந்தனா இந்த நாளில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்துல உனக்காக வழியை திறக்க போகிறேன், உனக்கு வனாந்தரத்துல வழியை திறக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து வனாந்தரத்துல ஆண்டவர் எப்படி வழியை திறந்தார் என்று ஒரு சில காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். என்னாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் வனாந்தரத்துல நடத்தி கொண்டு வரும்போது, ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது அவங்களுக்கு பயங்கரமான பசி எடுத்தது. பசி எடுத்த உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன தெரியுமா? நான் எகிப்திலேயே இருந்தா நல்லா இருந்திருக்குமே, எங்களை இங்கே கொண்டு வந்து எங்களை சாகடிக்கிறதற்கா இங்க கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, ஏன் இப்படி செய்றீங்க, ஏன் அப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி சர்ற மாறியா கேள்வி கேட்கிறார்கள் வனாந்தரத்துல. அந்த வனாந்தரத்துல எங்களுக்கு சாப்பாடு எப்படி வரும்னு தெரியல, தண்ணி எப்படி வரும்னு தெரியல, ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் எங்களை வழிநடத்த மாட்டார்னு சொல்லி ஜனங்க எல்லாம் கேள்வி கேட்கும் போது மோசையின் மூலம் ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருடைய கை குறுகினதோ, என் வார்த்தையின்படி நடக்காதோ என்று இன்று நீ காண்பாயின்னு. சமுத்திரத்திற்கு மேல கீழ்காற்றை கர்த்தர் வர விட்ட போது காடைகள் எல்லாம் 2 நாள் அளவும் இந்த சைடும் நிறைய அந்த சைடு நிறைய வந்து விழுந்து கிடந்ததாம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வனாந்தரத்துல இருந்து கொண்டு கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல, எனக்கு திருமணம் இன்னும் ஆகல, இன்னும் பிள்ளை செல்வம் கிடைக்கல, இந்த கடன் பிரச்சனை மாறல, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்துட்டாரோன்னு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்தனா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தருடைய கை குறுகி போகல, கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமா உனக்கு நடக்க போகிறது. காடைகளை கொண்டு கர்த்தர் போஷித்ததுக்கு பிறகு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க 2 நாள் மாத்திரம் வனாந்தரத்துல வழி உங்களுக்கு திறக்காது, ஒரு நாள் திறக்காது, 10 நாள் திறக்காது, 20 நாள் திறக்காது, 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வனாந்தரத்துல காடை வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்.
இந்த 10வது மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 20 நாள் இல்லை, 31 நாட்களும் உங்களுக்கு வனாந்தரத்தில் வழியை கர்த்தர் திறந்து தருவார். இன்னைக்கு எப்பொழுதுமே நாம் எதையும் தேடி போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்திலேயே கர்த்தர் கீழ்காற்றை வரவிட்டார். இன்னைக்கு எல்லாம் காஞ்சு போன நிலைமையில, எல்லாம் வாடி போன நிலைமையில, எல்லாம் பட்டு போன நிலைமையில நீங்க நின்று கொண்டு இருக்கலாம். ஓ, விவசாயம் செய்து நான் வாடி போயிட்டேன் பிரதர், என் திருமண வாழ்க்கைக்காக காத்திருந்து ஏமாந்து போயிட்டேன் பிரதர், என் பிள்ளை செல்வத்துக்காக நான் காத்திருந்து, ஓ வேலைக்காக காத்திருந்து நான் ஏமாந்து போயிட்டேனேன்னு நினைக்கிறியா? இந்த மாதம் 10வது மாதம் 1ஆம் தேதியில கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கீழ்காற்று உன்னை தேடி வரப்போகிறது. ஷபரபலபா, ஒரு கீழ்காற்று வரப்போகிறது. எல்லா தரித்திரங்கள், எல்லா பஞ்சங்கள், எல்லா வறுமைகள் உன்னை விட்டு மாறும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லி இருங்க பார்ப்போம். வனாந்தரத்துல வழிகளை ஏற்படுத்துகிற நல்ல ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிக்கிறேன். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று என்று எழுதியிருக்கிறது. இயேசு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போகும்போது ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போனாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தபோது நேரம் அதிகமானனால அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த இடம் என்ன இடமா இருந்ததுன்னா வனாந்தரமான ஒரு இடமா இருந்ததாம். அங்க சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ அப்பா சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லாத ஒரு வனாந்தரமான இடம். அந்த இடத்துல தான் ஆண்டவர் 2 மீனும் 5 அப்பமும் கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்தார். இன்னைக்கு நீ இருக்கிற இடம் உனக்கு வனாந்தரமான இடமா இருக்கலாம். உன் வேலை உனக்கு வனாந்தரமான இடமா இருக்கலாம். இந்த வனாந்தரத்துல இருந்துட்டு என்னால முன்னேற முடியலையேன்னு நீ அழுது கொண்டு இருக்கிற, உங்ககிட்ட 5 அப்பங்களும் 2 மீனும் தான் உன் வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா கவலைப்படாத, கொஞ்சத்தை கொண்டு அநேகமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். இந்த காலை நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்தரத்துல தான் கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். வனாந்தரத்துல தான் உனக்கு வழி பிறக்க போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சிலரை என் ஆவியிலே பார்த்து வேதனையை படுகிறேன். அப்பா, படிக்க முடியாம, வேலைக்கு போக முடியாம, ஒரு மாதிரி மாந்திரிகத்தினுடைய கட்டுகளிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை கட்டி போட்டது மாதிரி இருக்குதா? இந்த 10வது மாதம் ஆண்டவர் சொல்றாரு, கடந்து போன 9 மாதங்களும் உன்னை நடத்தாத ஒரு புதிய வழியில நான் நடத்த போகிறேன். வனாந்தரத்துல உனக்கு வழியை நான் காட்டுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். வனாந்தரத்துல உனக்கு வழி பிறக்கும். உன் கடன் பிரச்சனை மாறும். உன் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறப்போகிறது. நீ எந்த காரியத்தை குறித்து அழுதாயோ அந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். கடந்து போன 9 மாதங்களும் எங்களை நடத்தின ஆண்டவர், இந்த 10வது மாதம் 1ஆம் தேதியில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் தொடுவீராக. வனாந்தரத்துல வழியை கர்த்தர் ஏற்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். தொடர்ந்து யூடியூப்ல காலையில் 5 மணிக்கு அடியானுடைய செய்தி வெளியாகிறது. இதை மற்றவங்களுக்கும் நீங்கள் அனுப்பி கொடுங்க, அவங்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும். திரையில் என்னுடைய நம்பர் போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் தவறாமல் எனக்கு அனுப்புங்க, கால் பண்ணுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். தொடர்ந்து காணிக்கையினால் என்னை நீங்கள்
வாங்கி கொண்டு இருக்கிறீங்க. அநேக உதவிகளை செய்கிறீங்க. ஆவியானவர் ஏவுவாரானால் தொடர்ந்து என் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு முக்கியமான செய்தி, எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை பம்மல்ல ஜெயின் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஹாலில் வச்சு நான் அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். அநேக சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. அக்டோபர் மாதம் குறித்து வச்சுக்கோங்க. 13ஆம் தேதி மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரையும் அது நடக்கும். தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. அங்கே வந்து நிறைய கட்டுகள் உடைகிறது, நிறைய மாந்திரிகங்கள் உடைகிறது. நிறைய பேருக்கு விடுதலை வருகிறது. உங்களையும் நான் அந்த ப்ரோக்ராமுக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து எங்கிருந்தாலும் வண்டி ஏறி கார் பிடிச்செல்லாம் வர்றாங்க. தொடர்ந்து நீங்க சென்னையில் இருப்பீங்கன்னா சென்னையை சுற்றியில் உள்ளவர்கள் அந்த மீட்டிங்கில் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். வனாந்தரத்தில் இந்த 10வது மாதம் உங்களுக்கு வழி பிறக்கும். God bless you. God bless you. God bless you.